அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் கொழுக்கெழுத்து போட்டி முடிச்சிட்டோம். ஆன்மீக மலர் ஜூலை 10, 2026ங்க. ஓகேங்களா? ஆன்மீக மலர் யார் செய்தாலும் தப்பு தான். ஓகேங்களா? வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதற்கு பரிசு 1000 ரூபாய் உண்டுங்க. 10 பேருக்குமே 1000 ரூபாய் உண்டு. வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்பிக்கலாம். இந்த பேஜில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிட்டு அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? சென்ற வாரம் வெற்றி பெற்றவர்கள் விபம் ஜூலை 3 உள்ளவங்க. அதில் வின் பண்ணவங்க நேம்ஸ் இதில் இருக்குது. அவங்க ஒரு டீட்டெயில் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அகைன் இதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். குழந்தை ஞான சம்பந்தருக்கு உமையால் அன்னை ஞானப்பால் அளித்த ஸ்தலம் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீர்காழி. பதில் எங்க? சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே அம்மை பொற்கிண்ணத்தில் ஞானப்பால் கொடுத்தாங்க. பார்வதி தேவி தான் உமையால்னு நம்ம சொல்கிறோம், அண்ணன்னு நம்ம சொல்கிறோம். அவர் 3வது வயதில் தோடுடைய செவியன் அப்படிங்கிற பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க. அப்போ 1 மேலேருந்து கீழே சீல ஆரம்பிச்சிருக்கு. டேஷ் செந்தாமை பூம்பாது சிலம்பு என இசைப்பாட என தொடங்குகிறது. ஔவையா எழுதிய விநாயக அகவல்ல சீதக்கலப. பதில் என்ன? சீத இக்கலப செந்தாமை பூம்பாத சிலம்பு பல இசைப்பாட பொன்னை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மயங்கில் வளத்தழகு ஏறி அப்படின்னு விநாயகர் அழகையும் பெருமையும் பாடுற விநாயகர் அகவல். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன கால ஆன்சருக்கு. டேஷ் நிலம் வேண்டும் பராசக்தி என வேண்டினா பாரதியார். காணி நிலம் வேண்டும். ஓகேங்களா? அங்கு தூணில் அழகியதாய் மாடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் பராசக்திகிட்ட. அதில் தென்னமாக வேணும், அங்கே நல்ல சுவையாக இளநீர் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கேட்பார். 9 இடமிருந்து வளம் என்ன? கேல ஆன்ஸுக்கு. வேடனாக இருந்து நாயன்மாராக மாறியவர். வேடனாக இருந்து நாயன்மார்கள்னா உடனே சொல்லிடலாம். யார் சொல்கிறாங்க? கண்ணப்ப நாயனார். 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார்கள் கண்ணப்பர். இவர் இயற்பெயர் திண்ணன். ஓகேங்களா? இவர் வேடனாப்பர். கறியை டேஸ்ட் பண்ணி சிவனுக்கு படைப்பார். ஒரு நாள் அவர் கண்ணிலேருந்து ரத்தம் வடியையில் தன் கண்ணையே அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தவர். 2 கண்ணையும் கொடுத்தும் அழகு பார்த்தவர். ஓகேங்களா? இப்படிலாம் சிவபக்தியில் பார்க்க ரொம்ப அதிசயம். இவரை பற்றி டீட்டெயில் பார்க்கணுன்னா காளஹஸ்தியில் பார்க்கலாம். 3 மேலேருந்து கீழே. சமண மதத்தில் உச்சகட்ட நிலையை அடைந்த தீர்த்தங்கர்களை இப்படி குறிப்பது உண்டு. சமண மதத்தில் உச்சகட்ட தீர்த்தங்கரங்களை அடைந்தவர்களை என்னன்னு சொல்லுவோன்னா, இதை கண்ணப்பன் எழுதிக்கலாம். எதுக்காக? இப்போ உள்ள பதிலுக்காக. கண்ணப்பன் அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். எதுக்காகனா மேலேருந்து எழுத போகிறேன். அழுகன் அப்படின்னு எழுத போகிறேன். அழுகன் எழுதுனீங்கன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, அழுக தேவன். ஜைன மதத்தில் முக்தி நிலை பச்சச்ச நிலையில் இருக்கக்கூடியவங்களை அழுகன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அழுக தேவன் சொல்லுவோம். அப்போ 6 இடமிருந்து வளம் என்ன? 2வது எழுத்து ட்ரூவுக்கு. சிங்கவீணி தேவா என்ற பிரபல திரைப்பட பாடல் நாதஸ்வரம் வாசித்தவர் மேதை. சிங்கவேலனா தேவா போனவன் படம் பேர் கேட்டாங்க. என்னன்னா, கொஞ்சம் சலங்கையில் வந்த பாட்டு. யார் பாட்டு நாதஸ்வரம் வாசித்தா? கார்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள். கார்குறிச்சின்னா இவங்க உலக புகழ்பெற்ற இசை மேதைன்னு வகுக்கப்பட்டாங்க.
4 இடமிருந்து வலம் என்ன? சிங்க முகமும் மனித உடலுமாக தூணை பிளந்து வெளிப்பட்டவர் நரசிம்மர். நரசிம்மர்னா சிங்க முகமும் மனித உடலும். யாரை வதம் செய்யறதுக்கு வந்தாங்கன்னா இரணியனை. யாருக்கு டார்ச்சர் கொடுத்ததுனால? பிரகலாநாதன் அவங்க பக்தருக்கு டார்ச்சர் கொடுத்ததுனால. 5 மேலேருந்து கீழே. குதிரைக்கு மட்டுமல்ல ஆசைகளில் அலைபாயும் மனதுக்கும் டேஷ் வேண்டும். குதிரைக்கு மட்டும் எது வேண்டாம், கடிவாளம் வேண்டாம். கடிவாளம் ஆசையில் அலையக்கூடிய மனதுக்கும் தேவை. 8 இளமிருந்து வலம் என்ன? வாசி அப்படின்னா மூச்சு பயிற்சி என்பதை மாற்றி அமைத்தால் ஈச மந்திரம். வாசியை மாற்றி யோசிப்பட்டீங்கன்னா சிவா, சிவன். 11 இடமிருந்து வலம் என்ன? தாமரை. இதுக்குன்னே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கார். தாமரை அடிக்கடி ஒவ்வொரு பேராக சொல்லிகிட்டு இருக்கேன். கமலம். இன்றைக்கி தாமரைக்கு என்னென்னு சொல்கிறோம்? கமலம் சொல்கிறோம், பங்கஜம் சொல்கிறோம். அடுத்த அம்புஜத்தை அன்றைக்கி அம்புஜம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய பேர்கள் தாமரைக்கு இருக்குது. ஓகே, அப்படி கமலம் எழுதுனீங்கன்னா 10 மேலேருந்து கீழே என்ன? காஞ்சியில் கந்த புராணம் அரங்கேற்றப்பட்ட இடம். காஞ்சியில்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் கந்த புராணம் எங்கே அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்னா குமரக்கோட்டம் அப்படின்னு சொல்லி. எங்கே? குமரக்கோட்டம். குமரக்கோட்டம்ல அரங்கேற்றம் பண்ணாங்கன்னா யார் அரங்கேற்றம் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். ஓகேங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? கானகத்துக்கு போ என்று கைகையை கூறியதும் அதற்கு டேஷ் இட்டு ராமபிரான் காடு சென்றார். கானகத்துக்கு போன்னு கைகை சொன்னோன்னே அதுக்கு சம்மதித்து ராமபிரான் காட்டுக்கு சென்ற ராமாயணத்தில். ஓகே, 14 மேலேருந்து கீழே என்ன? மன டேஷ் பெறுவதற்காக கோயில்களை நாடுபவர் உண்டு. மன அமைதிக்காண்டி கோயில்களுக்கு நாடுபவர்கள் நிறைய உண்டு. அமைதி சொல்லலாம். இங்கே 4 எடுத்துங்கனால மன நிம்மதின்னு சொல்கிறேன். ஓகே, நிம்மதி அப்படின்னு சொன்னீங்கன்னா 15 இடமிருந்து வலம் என்ன? இட்டு இம்முன்னு 2 ஹிண்ட் இருக்குங்க. திருவாரூரில் இது பிரபலம், பூயிலும் இது பிரபலம். திருவாரூரில் ஆருசா யார்? தியாகராஜர் சிவன் கோயில். பூரியில் ஜெகநாத கோயில். 2 பக்கமும் தேரோட்டம். ஆழித்தேர் இங்கே சொல்லுவோம், அங்கேயும் தேரோட்டம் சொல்லுவோம். பதில் என்ன? தேரோட்டம். தோன்னு எழுதிட்டேன், தேரோட்டம். ஓகேங்க. அப்போ 15 மேலேருந்து கீழே என்ன? இது சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். 15 மேலேருந்து கீழே என்ன? விருச்சிக ராசி உயிரினம். விருச்சிக ராசிக்குள்ள உயிரினம் விருச்சிகம். தேளுங்க. இன்னைக்கு தினமலர் பேப்பர் தான் பேக்கில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? என்ன பேப்பர்னு யோசிச்சிங்கன்னா தினமலர் தான். ஓகேங்களா? தேள். ஓகேங்க. 16 இடமிருந்து வலம் என்ன? தேவர்கள். தேவர்கள்னா வானவர்கள். ஏதாவது ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 7 மேலேருந்து கீழே என்ன? தேவேந்திரனுடைய டேஷ் முருகப்பெருமான். திருச்செந்தூரில் சூரனை வதம் செஞ்சால் என்னோட பொண்ணு தாயன்னு சொன்னார். யார்? தெய்வானே. தேவர்களை காப்பாற்றினருக்கு. ஓகேங்களா? அவங்க அதே மாதிரி கல்யாணம் கட்டி வச்சுருந்தாங்க. அதனால் கல்யாணம் கட்டி வச்சாங்க. ஸோ அப்போ மாப்பிள்ளைன்னு தான் சொல்ல முடியும், மருமகன்னு சொல்லலாம். இங்கே இப்போ வந்துக்கனால மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எழுதுவேன். மாப்பிள்ளை அப்படின்னு எழுதுனா நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குன்னு தெரியல. நம்ம வழக்கமாக மருமகன்னு எழுதுவோம், இங்கே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரிங்க, இது கரெக்டான்னு சொல்லி பார்ப்போம். முருகனும் தெய்வானிக்கும் திருப்பரங்குன்றத்தில் வச்சு கல்யாணம் நடந்தது. வள்ளிக்குன்னா திருத்தணியில். 12 இடமிருந்து வலம் என்ன? சனீஸ்வரர்
தோஷம் பரிகாரம் என்றதுடன் நினைவுக்கு வரும் ஸ்தலம் திருநள்ளாறு. ஸோ மாப்பிள்ளைக்கு கரெக்டாக இல்லு. ஓகே, திருநள்ளாறு. ஓகே, இது பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது, புதுச்சேரி பக்கத்தில். ஓகே, 13 இடமிருந்து வளம் என்ன? யார் என்பதை சேர்த்தால் கணபதி. யாருப்பா? அவர்தான் பிள்ளையார். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? வைகுண்ட ஏகாதசி அன்று டேஷ் தாண்டியும் விழித்திருப்பது பக்தர்கள் வழக்கம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பகவத் சிந்தனையுடன் இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருப்பது வைணவ மரபுன்னு சொல்கிறாங்க. ஸோ நள்ளிரவு தாண்டிய பின்னும் விழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. 16 இடமிருந்து வளம் வந்து தேவர்கள். இதுக்கு இன்னும் ஹிண்ட் வேணும், ட்ரா தான் வந்திருக்கு. 16 மேலேருந்து கீழே என்ன? திருக்கடவூரில் அருள் புரியும் அன்னை யார்? திருக்கடவூரில் அருள் புரியும் அன்னை அபிராமி. சரிங்க. அப்போ தேவர்களை கடைசியாக என்னன்னு சொல்லலாம்? வானவர்கள்னு சொல்லலை. இங்கே வந்து என்னென்னா அமரர்கள், மரணம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். பதில் என்ன? அமரர்கள். ஓகேங்களா? கிண்ணறு கிம்போட அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டோம். இமயவர்கள்னு சொன்னீங்கன்னா இமயமலை உறைவிடமாக கொண்ட தேவர்கள் எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். இது ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பக்கூடிய நம்பர்ஸ், அட்ரஸ் எல்லாமே இருக்குதுங்க. நன்றிங்க. தப்பாக எது மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க.